Problem number 2, construct Turing machine for the addition function for the unary number system. Okay, so first logic பார்த்தோம் அப்படின்னா this unary numberங்கிறது is made up of only one character இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா number 5 can be written. number 5 அப்படின்னா என்ன எழுதுவீங்க? 1ல 111 எழுதுவோமா? So இப்போ we are going to perform the addition of two unary numbers. For example இப்போ 2 plus 3 equal to நான் 5னு எடுத்துக்கிறேங்க. அப்போ யூனரி நம்பரில் எழுதும்போது this is 11 plus 111 equal to 111 வருமா? இதை வந்து நம்ம இப்போ சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சிமுலேஷனில் கன்ஸ்ட்ரக்டிங் டேபிளில் ஃபஸ்ட்டு இன்புட்டு இங்கே ஆக்ஷன் டேக்கன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற இன்புட் அப்படியே எடுத்துக்கிறேன். 111 plus 111 plus 11 end of this string வந்து del போட்டுக்கிறேன் blank symbol. இப்போ ஆக்ஷனில் என்னென்னா we are moving the ஹெட்டை வந்து எங்கே மூவ் பண்ணுறேன்னா அப் டு ரைட் வந்து ப்ளஸ் சைன் வரைக்கும் நான் மூவ் பண்ணிட்டே போகிறேங்க. ஓகேவா? அப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன வரும்? நமக்கு 1 ஒன்றாவே இருக்குது, நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1 ஒன்றாவே இருக்குது, ரைட் சைடு மூவ் பண்ணுறீங்க. 1 ஒன்றாவே இருக்குது, ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். டில் இங்கே வரைக்கும் வந்துருச்சிங்களா? இப்போ வந்து ப்ளஸ்ஸு தான் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுறோம்? 1ஆக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 1 1 1 ப்ளஸ் வந்து 1ஆக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 1 டெல்ல அப்படியே இருக்குது. இப்போ எங்கே வரைக்கும் இருக்குது? இங்கே ப்ளஸ் வந்து 1ஆக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மூவிங் ரைட் சைடில் டில் எங்கே வரைக்கும் மூவ் பண்ணுறோம்? நம்ம டெல் வரைக்கும் மூவ் பண்ணிட்டே போகிறோம். ஹெட்டை 111 111 டெல்லு. இப்போ கர்சர் எங்கே வருது? லாஸ்ட்டாக ஃபைனலாக டெல் வரைக்கும் மீன்ஸ் டெல்லில் இருக்குது. இப்போ எங்கள் ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஒன்றாவே இருக்குது, நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். அகெயின் 1 ஒன்றாவே இருக்குது, ரைட் சைடு மூவ் பண்ணுறீங்க. 1 ஒன்றாவே இருக்குது, ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் வந்துருச்சு. ப்ளஸ் வந்த உடனே இந்த ப்ளஸ்ஸை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணுறோம்? 1ஆக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் வந்து கன்வெர்ட் இன்ட்டு +2 வந்து என்னவா மாற்றுறீங்க? 1ஆக கன்வெர்ட் ஆகிடுச்சு. 1ஆக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டில் எண்டு வரைக்கும் டெல் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிட்டே போகிறோம். ஓகேங்களா? ஸோ நவ் எப்போனா டெல் என்கவுண்டர் ஆன உடனே ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மூவிங் லெஃப்ட்டு மூவ் பண்ணுறீங்க. 111 11 1 இப்போ லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? லெஃப்ட்டுக்கு மூவ் ஆனதும் இங்கே நமக்கு ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய இது வந்து 11 111 சேர்ந்தால் நமக்கு 5 1s வரணும். இங்கே என்ன வந்திருக்கு? நமக்கு 6 1s வந்திருக்கு. அப்போ இந்த 1 நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா டெல்லாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் ஓகேங்களா 1 to டெல்லாக சேஞ்ச் பண்ணுறோன்னா இங்கே 5 1s ரிமைனிங் வந்துருமா? அப்போ நம்மளுடைய அவுட்புட் வந்துருச்சிங்களா? 11111 இது டெல்லாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ டெல் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹால்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ டிசைன் பண்ணலாம். இதை டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டார்ட்டு Q0 ஸ்டார்ட் பண்ணுறேன். Q0 ஃபஸ்ட்டு என்னவாகுது? 1 ஒன்றாவே இருக்குது, 1 ஒன்றாவே இருக்குது, ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். Q1 போகுது. இங்கே அகெயின் அடுத்து இந்த 1 ஒன்றாவே இருக்குது, ரைட் சைடு, இந்த 1 ஒன்றாவே இருக்குது, ரைட் சைடு. அப்போ 1 1 ரைட் சைடு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்கு இல்லையா? ப்ளஸ்ஸு கன்வெர்ட் ஆகுது. ப்ளஸ்ஸு வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம்? 1ஆக கன்வெர்ட் பண்ணுறோம். ரைட் சைடு மூவ் ஆகுது. ஓகேங்களா? ரைட் சைடு மூவ் ஆகி எந்த ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகுது? Q2க்கு ரீச் பண்ணுறோம். அகெயின் இங்கேயும் வந்து இதுக்கு அடுத்தது 2 1s இருக்கா? அதுவும் என்ன பண்ணுறோம்? நம்ம 1 ஒன்றாவே வச்சுருக்கோம், ரைட் சைடு டில் எண்டு டெல் வரைக்கும் மூவ் ஆகுது இல்லைங்களா? இப்போ டெல் வரைக்கும் ரீச் ஆகிட்டோம். டெல்லாகவே இருக்குது. டெல்லை ரீச் பண்ண பின்னாடி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம் நம்ம. அப்போ லெஃப்ட் எல் வரணும். இங்கே என்ன ஸ்டேட்டு? Q3 ஸ்டேட். இப்போ Q3லேருந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு Q4க்கு வரும்போது இப்போ லெஃப்ட் சைடில் வந்துருச்சா? லெஃப்ட் சைடில் வந்து 1 இப்போ என்ன இருக்குது நமக்கு? 1 டெல் ஆச்சு. அகெயின் நம்ம ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம். ஃபைன், ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம். இப்போ என்னாச்சு நமக்கு? டெல்லாகவே இருக்குது. அகெயின் ரைட் சைடில் மூவ் பண்ணணும்னு கன்சிடர் பண்ணிட்டு Q5 வராது, ஹால்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹால்ட் ஸ்டேட். இதுதான் வந்து டியூரிங் மிஷின். இப்படி தான் இருக்கும் இந்த டிசைன் ஆஃப் டியூரிங் மிஷின். இது டிசைன். அப்போ ஃபஸ்ட்டு சிமுலேஷன் போட்டுக்கோங்க. சிமுலேஷன் போட்டு முடிச்சு ஸோ பேஸ்ட் ஆன் தி சிமுலேஷன் யூ ஹவ் டு கன்ஸ்ட்ரக்ட் தி டிசைன் ஆஃப் டியூரிங் மிஷின்.